குறிப்பாக வந்து ரவுடி ஆட்சி நடத்துறீங்களா அப்படின்னு கேட்டதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி மிக கடுமையாக பேசினதாக இருக்கட்டும், இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது அறகுறையான அறவைக்கட்டுத்தனமான அரசியல். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் திருச்செந்தூர் கோயிலில் முருகனை பார்க்க கூட்டம் கூட்டினதுக்கு இவ்வளோ ப்ரொடக்ஷன் போடுறீங்க. அது மாதிரி தான் எங்கள் தலைவர். ஏன்டா அவங்க தலைவரும் கடவுள் ஒன்றாடா? பைத்தியக்காரப்படல. கடவுளை பார்க்குறது கூட்டுறதுக்கும் எந்த நல்ல மனுஷன் பேசுவானா அது? கடவுளை பார்க்க திருச்செந்தூர் கோயிலில் கூட்டம் கூடுது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறீங்கல்ல. அப்போ வந்து எங்கள் தலைவரை பார்க்கறதுக்கு வர்றாங்களா, அதுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும்ல. தியேட்டர் தாண்டி இன்னும் களத்துக்கு வரல. தியேட்டர் தாண்டி வரல. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் அரசியல் மேடைகளில் அரசியலில் புரட்சி செய்த அரசியல் தலைவர்களுடைய கோட் பண்ணி பேசலாம். சினிமாவை கோட் பண்ணி பேசுறீங்கன்னா நீங்கள் ஒன்றுமும் சினிமா ரசிகர்களா, சினிமா நடிகராக தான் இருக்கீங்க. அப்போ இது திரைப்படத்தை ஒரு அரசியல் கட்சியினுடைய பொதுக்குழுவில் ஒரு திரைப்பட காட்சியை மேற்கோள் காட்டி நீங்கள் பேசுறீங்கன்னா இன்னும் நீங்கள் ரசிகர்களாக தான் இருக்கீங்க. இந்த பட்சம் ஒரு வருத்தத்தை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. முழுக்க முழுக்க காரணம் திமுக தான். ஏன் அல்ல அந்த போனதுல திமுக தொண்டரலாம். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபைர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு வந்து தாவேக்காவோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நடந்த ஒரு பொதுக்குழு கூட்டம் இந்த கூட்டம். ஆனால் இந்த கூட்டத்தில் என்னென்ன பேசுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கம் போலவே விஜயும் பேசினார். அதில் ஒரு படி மேலே போய் ஆதவ் பேசின விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபென்சிவாக இருந்ததா இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை, முதல்ல விஜய் வந்து ஒரு மாதத்துக்கு பிறகு இன்னைக்கு வெளியில் வர்றார். நமக்கு அதனால் வெளியே வர்றாருன்னா நேரடியாக வீடியோவில் பார்க்குறோம். என்ன சொன்னாங்கன்னா, போயிட்டு வந்த ஆட்கள்லாம் விஜய் வந்து முடி வெட்டாமல் சாப்பிடாம இழைச்சிட்டாரு, ரொம்ப வந்து கண்ணெல்லாம் உள்ளே போயிடுச்சு, எங்களுக்கே பார்க்கவே பரிதாபமாக இருக்குங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு பார்த்தா ஆள் அதை விட பளபளப்பாக தான் வந்திருக்கிறாப்புல. ஆள் போட்டதை பார்க்குறப்ப இப்போ பார்க்குறப்ப இன்றைக்கி ஆள் எப்பயும் போல் ஒரு சுற்று நல்லா தெளிவாக தான் ஆள் இருக்கிறார். அது வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயம்னு வச்சுங்க. ஆனால் இவங்க கொடுத்த பில்டப்பு, அவரும் சாப்பிடாமல் இருந்தார், முடி வெட்டாமல் இருந்தார், பல் விளக்காமல் இருந்தார், குளிக்காமல் இருந்தார் அப்படின்னு இவங்க வந்து வெளியில் போயிட்டு வந்து கலைப்பு விட்டது பார்க்குறப்ப சரி நம்மளும் கூட அப்படி நினச்சோம். ஐயோ எப்போ விஜய் பார்த்தா நம்மளுக்கு அடையாளம் தெரியாது போல், அந்தளவுக்கு ஒரு மாதம் ரொம்ப மனவேதனையில் சாப்பிடாமல் கூடாமல் ஆள் இப்போ இப்படி இருப்பார் போல் அப்படின்னு பார்த்தா ஆளெல்லாம் தெளிவாக தான் இருந்தார். ஆதவர்ஜுனா பேச பேச அப்படி ஆன்ல சிந்தனையில் ரசிச்சுக்கிட்டே இருந்தாப்புல. அப்புறம் ஒருத்தவராக பேசி நிகழ்ச்சியை முடித்தாங்க. ஆதவர்ஜுனா நிறைய விஷயங்கள் பேசுகிறார். நாங்கள் வந்து அனுமதி கட்டோம் போகிறதுக்கு கொடுக்கலை அப்படின்னு நிறையா குற்றச்சாட்டுகளே வைக்கிறாருங்க. விஜய் பேசினார், அருண்ராஜ் பேசினார், எல்லோரும் பேசுகிறாங்க. ஆனால் யாருமே நாங்களும் ஒரு காரணம் ஆகிட்டோங்கிறத பேசவே இல்லை. நீங்கள் வந்து விஜய் பேசுகிறப்ப என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, உச்சநீதிமன்றம் வந்து கொட்டு வைத்தது அப்படின்றாரு. அதாவது தமிழக அரசு உயர்நீதிமன்றம் கொடுத்த எஸ்ஐடிக்கு எதிர்த்து இவங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி வந்து இது அமைத்து விசாரணை நடத்துன்றாங்க. பாதிக்கப்பட்ட 2 பேர் வந்து சிபிஐ வழக்கு கேட்குறாங்க. அதை மாற்றிட்டாங்க. இப்போ நீதிமன்றத்தை தான், அந்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தை தான் சில கேள்விகளை கேட்குறாங்க. ஒரு தனிநபர் நீதிபதி வந்து எந்த அடிப்படையில் இந்த கருத்தெல்லாம் சொன்னார். அதே நேரங்களில் உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க, இந்த மாதிரியான பத்திரிகையாளரை சந்தித்து அரசதிகாரிகள் பேசுகிறது அது வந்து வேறு மாதிரி போயிடும் அப்படிங்கிற 2 விஷயத்தை சொல்கிறாங்க. இது வந்து அதை என்ன சொல்கிறாருன்னா, 2 நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்துக்கு நடந்த பிரச்சனையை இவர் என்ன சொல்கிறாங்க, தமிழக அரசை நோக்கி தான் கேட்டுச்சு, தமிழக அரசுக்கு கொட்டு வச்சிச்சு, இவங்க வந்து பயந்துட்டாங்க அப்படின்னு விஜய் பேசுகிறாரு. இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை என்னென்னா, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் நேரடியாகத்தான் குதிப்பேன், தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு விஜய் வந்து முடிவு பண்ணிட்டாரு. கூட்டணி கிடையாது, என்னை ஏற்றுக்கிட்டு வாங்க கூட்டணியா, நான் முதலமைச்சர் வேட்பாளர், என்னை முதலமைச்சராக ஏற்றுக்கிற எடப்பாடி வர்றீங்களா வாங்கோ, டிடிவி தினர் நீங்கள் வர்றீங்களா நான் முதலமைச்சர் ஓகேவா வாங்கோ, நீங்கள் யார் இங்கே யார் இருப்பார், நீங்கள் அடுத்து நீங்கள் நான் முதலமைச்சர் வர்றீங்களா வாங்கோ அப்படிங்கிறது, நான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதிமுகவின் தலையில் மண்ணி அள்ளி போட்டிருக்காரு. ஒரு மாதம் வாங்கி தான் முட்டு கொடுத்துருந்தாங்க. தலைமறைவாக இருந்தப்பெல்லாம் தாவேக்காவுக்கு பேசுனது யாருன்னா அதிமுக தான். எதுக்கு, அவர் நம்ம கூட்டணிக்கு வந்துடுவார், நம்ம பழையபடி முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்ற கனவுல இன்னைக்கு ஒரு லாரி மண் அள்ளி தலையில் போட்டாப்புல. சட்டமன்றம் வரைக்குமே இபிஎஸ் பேசினாரு. ஆமாம், முட்டுன்னு முட்டி கொடுத்து கடைசியில் விஜய் கூட உங்களை சீண்டலை அப்படிங்கிறதான் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சிக்கு இன்னைக்கு நடந்த ஒரு அவமானமாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா இவங்க தான் வந்து எப்படியாவது வந்துடுவார், நாங்கள் விஜய் இங்கே வந்தோன்னா ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடுவோம், இபிஎஸ் முதலமைச்சர் ஆயிடுவார், நம்ம போகிற ஆட்கள்லாம் அமைச்சர் ஆயிடுவோம், திருப்பி சைரன் வச்ச காரில் பறப்போம் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய கனவில் இருந்தது. இந்த கனவில் மண்ணள்ளி போட்டிருக்காரு. நீங்கள் பாஜகவாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, நான் முதலமைச்சர் கேண்டிடேட், என்னை நம்பி வர்றாருந்தா வாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பண்ணிட்டாரு. இன்னொரு விஷயம் சொல்கிறார், எப்பயும் போல் அவருடைய பாடி லாங்குவேஜ்லேயே
அவருடைய மாடுலேஷன்லேயே ஒன்று டிஎம்கே ஒன்று டிவிகே அப்படின்னு 2 அந்த பாடி லாங்குவேஜ்லையும் சொல்லிட்டாரு. இந்த இதில் தெளிவு பண்ணிட்டாப்புல, நான் தான் என்னுடைய தலைமையில் தான் கூட்டணி, அந்த கூட்டணி ஏற்றுட்டு வர்றவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இந்த ஃபேக்டர் வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்குள்ள எத்தனை பிளவுகள் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அண்ணாமலை நேரடியாகவே விமர்சனம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, பார்த்தீங்கன்னா அதிமுக நிர்வாகிகள் என்னை விமர்சனம் பண்ணுறது நிப்பாட்டிக்கணும், அமித்ஷாஜி சொன்னதுனால தான் நான் வந்து கட்டுப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு போர்க்குடியை தூக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலையினுடைய வரவுக்கு பிறகு தான் பாஜகவில் ஒரு இளைஞர்கள் கூட்டம் பெருசாக சேர்ந்துச்சு. இப்போ அந்த இளைஞர்கள் கூட்டம் அதிமுகவுக்கு எதிரான மனநிலையில் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அந்த பக்கம் நிற்கிறாங்க. இது அதிமுகக்குள்ள பாஜகக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை. அதிமுகவிலேயே பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதி அதிமுக ஓரளவுக்கு செல்வாக்காக இருக்குது. அங்கேருந்து செங்கோட்டையின் ஒரு எதிர்கொள்ள குறிப்பிட்றாரு. இந்த பக்கம் தென் பகுதியில் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து அந்த பக்கம், இந்த பக்கம் மதுரையிலேருந்து 2 சைடு வரைக்கும் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 60-70 தொகுதிகளில் அந்த குறிப்பிட்ட அந்த சமூக வாக்குகள், முக்குளத்தூர் சமூகத்தின் வாக்குகள், டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவர்களை வந்து எதிர்நிலையில் அங்கே இருக்கிறாங்க. அதிமுகக்குள் இத்தனை பிளவு. கொங்கு பகுதி அவர்கள் ஸ்ட்ராங்னு சொல்லக்கூடிய இடத்துல செங்கோட்டையன் போர்க்குடி தூக்குறாரு. பாஜகவில் அண்ணாமலை போர்க்குடி தூக்குறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிடிவி, ஓபிஎஸ் இவங்க அந்த பக்கம் போர்க்குடி தூக்குறாங்க. அதிமுகக்குள்ள ஒரு பிளவு, அதிமுக கூட்டணி இருக்க பாஜகக்குள்ள அங்கே கூட ஒரு இவருடைய தலைமை ஏற்றுக்கிற மட்டும் அங்கே ஒரு பிளவு. இத்தனை குழப்பத்துக்கு மத்தியில் தான் அவங்க தேர்தலை சந்திக்க போகிறாங்க. இத்தனை பிளவுக்கு மத்தியில் தான் எப்படியாவது வந்து நம்ம வந்து கூட்டணி கொண்டு வந்துடலாம். தாவேக்காவை எப்படி வந்தாலுமே அது வேறு மாதிரி வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி தெளிவாக ஒரு முடிவு பண்ணிட்டார், நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு. அப்போ அதிமுக பாஜக கூட்டணி இல்லை, இவர் தனித்து தான் நிற்க போகிறார். இவர் தலைமையை ஏற்று யாரை வரப்போகிறவங்க அது பார்க்க போகிறான்னு. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வலுவிழந்திருக்கிறது. ஏற்கனவே வலுவிழந்தான் இருக்குது, அது மீண்டும் ஒரு முறை வலுவிழந்திருக்குங்கிறத நான் பார்க்கணும். ஏன்னா பாஜகக்குள்ளே அண்ணாமலை ஒரு ஃபேக்டர் இருக்கிறாரு, அதிமுகக்குள்ளே பல ஃபேக்டராக இருக்குது, பல குரூப்புகளாக இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா ஒவ்வொரு வாய்ப்புகளையாக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இழந்து கொண்டே வருகிறார் அப்படிங்கிறதா ஒன்று. இந்த பக்கம் அப்படியே திமுக கூட்டணியை பார்க்குறப்ப அந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பலமாக இருக்குது. கொங்கு பகுதியில் அவர் கொஞ்சம் போன தேர்தலில் 2021 தேர்தலில் வந்து பெருசாக அவங்களுக்கு கை கொடுக்காம இருந்தது. அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி, இப்போ நேற்று துணை பொதுச் செயலாளர் மூப்பை சாமிநாதனை போட்டிருக்காரு, அந்த கொங்கு பகுதி காங்கை பகுதியை சேர்ந்தவர், அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறாங்க. இந்த பக்கம் மனோஜ் பாண்டியனை நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் உள்ளே கொண்டு வராங்க. இன்னும் சில அதிமுக எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் வரப்போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. வரக்கூடிய தகவல் அப்படி வந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது திமுக கூட்டணி நாளுக்கு நாள் அங்கே வந்து பலமாகிக்கிட்டே போகுது. அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணி சொல்கிறார்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி பலகீனமாகிக்கிட்டே போகுது. இந்த விஜய் எடுத்த முடிவு அவர்களுக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சியை விஜய் கொடுத்துருக்காருங்க தான் பார்க்கணும். அதிமுகவுக்கு ஆதவ் பேசின சில விஷயங்கள் நம்ம வந்து கவனிக்க வேண்டியிருக்கு. அதாவது அவர் சொல்கிற விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, கரூர் தொடர்பான விஷயங்கள் பேசும்போது சில விஷயங்கள் சர்ச்சைக்குரிய கருத்தாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்க தோணுது. குறிப்பாக வந்து ரவுடி ஆட்சி நடத்துறீங்களா அப்படின்னு கேட்டதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி வந்து மிக கடுமையாக பேசினதாக இருக்கட்டும், இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது அறகுறையான அறவைக்கட்டுத்தனமான அரசியல். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் திருச்செந்தூர் கோவிலில் முருகனை பார்க்க கூட்டினதுக்கு இவ்வளோ ப்ரொடக்ஷன் போடுறீங்க, அது மாதிரி தான் எங்கள் தலைவர். ஏன்டா அவங்க தலைவரும் கடவுள் ஒன்றாடா? பைத்தியக்காரப்படல. கடவுளை பார்க்குறது கூட்டுறதுக்கும் எந்த நல்ல மனுஷன் பேசுவானா அவனை? அது கடவுளை பார்க்க திருச்செந்தூர் கோயிலில் கூட்டம் கூடுது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறீங்கல்ல, அப்போ வந்து எங்கள் தலைவரை பார்க்கறதுக்கு வர்றாங்களா, அதுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும்ல. இல்லை பக்தியில் போகிறதுக்கும் இந்த நடிகனை பார்க்க போகிறது ஒன்றா? இதுதான் அவர்களுடைய அரசியல் முதிர்ச்சின்றது. இதைத்தான் நம்ம சொல்கிறோம் தற்கூரின்றோம். இவங்கள யாரை கொண்டு போய் கடவுளோட எப்படி மனுஷன் நீ கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கிற? அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, பக்தின்ற ஒரு விஷயம், கடவுளுங்கிற ஒரு விஷயம் மனிதருக்குள்ள அப்பாற்பட்ட ஒரு சக்தி. அதே பக்தியோட நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறவங்க மாலை போட்டுட்டு விரதம் இருந்து இப்போ எவ்வளோ பக்தி பயபக்தியோட போகிறாங்க. அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி நிற்கிறாங்களா, சால்வை கட்டி சுற்றுறானுங்களா, இல்லை அவங்க வந்து யாராவது இது பண்ணுறாங்க, பக்தி பரவசத்தோட வேலை காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க, சாமி தரிசனம் பண்ணுறாங்க, முடி காணிக்கை செய்கிறாங்க, அவங்க ஒரு இதோட போயிட்டு வர்றாங்க. அந்த பக்தியோடு போகிற கூட்டமும் இந்த டான்ஸ் ஆடிட்டு போகிற கூட்டமும் ஒன்றா? இவங்க உங்களாலே கட்டுப்படுத்த முடியலன்னு நீங்கள் எது கட்சி நடத்துறீங்க? அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, நானும் இந்த அண்ணனும் வந்து காரில் போயிட்டு இருந்தோம், பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு காலேஜிலேருந்து ஒரு 5000 பேர் ஓடி வந்தாங்க, ஒரே நேரத்தில் 5000 பேர் ஓடி வந்தாங்க, காலேஜிலேருந்து ஓடி வந்தாங்க, அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பெண்கள் இருந்தாங்க அப்படிங்கிறாரு. சினிமா நடிகரை பார்த்தா காலேஜில் கூட்டம் சேர்ப்பா செய்யும், இது ஒரு பெருமையா? டிடிஎஃப் வாசனுக்கு பெருசாக கூட்டம், டிடிஎஃப் வாசனுக்கு வருது. நம்ம கிங்காங்கில் அப்பப்போ நிகழ்ச்சி எடுத்துறாப்புல, ஏதாவது ஊரில் கோயில் திருவிழா, அங்கே போய் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. ரசிகன் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜ், அவர் வந்தாலே அவ்வளோ கூட்டம் வருது. ஏன் நம்ம ஹன்சிகா மோத்வானி கோயம்புத்தூரில் ஒரு நக்கட தரப்பில் வந்தாங்க, பார்த்தீங்கன்னா ரோட டிராஃபிக் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒரு பெருமையா உனக்கு? உங்களுடைய கொள்கை என்னன்னு திருப்பி கேட்குறாங்க. எங்களுடைய கொள்கை என்னன்னு நம்ம சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஏதோ சொல்ல போகிறாங்க போல கொள்கைன்னா,
சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது, ஊழல் ஒழிப்பது, இதுதான் கொள்கை. இதுக்கு மேலே கொள்கை உங்களுக்கு வேணுமா? இதுக்கு மேலே கொள்கை வேணுமா உங்களுக்கு அப்படின்னு விஜய் கேட்குறாப்புல. பாரு நல்லா இருக்கேடா நீ பேசுகிற டெய்லி அரசியல். ஒரு மாதம் எங்கேயா போனீங்க நீங்கள்லாம்? ஒரு மாதம் எங்கே போனீங்க? ஒரு மாதம் கழித்து இன்றைக்கி வந்துக்கிட்டு சிபிஐக்கு வழக்கு மாற்றதுக்கு பிறகு உங்களுக்கு டெல்லி இருக்கக்கூடிய பல பேர் உங்களுக்கு ஆதரவு கொடுத்த பிறகு திமுக எதிர்ப்பை மட்டும் நீங்கள் பேசணும்னு சொல்கிறப்ப இந்த எஸ்ஐஆரை இந்த பொதுக்குழுவில் எஸ்ஐஆரை பற்றி ஏதாவது டிபி அப்போ வச்சுருக்கிறாங்கிறது ஒன்றும் இல்லை. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பை மட்டும் வச்சு ஒரு அரசியல் செய்யணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதுதான். கடைசியாக நிகழ்ச்சி நினைக்கிறப்ப புர்கா போட்ட பாயமாக பேசியிருக்க பார்த்துருப்பீங்களா? நன்றி உரை அந்தமா. அப்போ நாங்கள் என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் எங்கள் ஓட்டு போடுங்க, எங்களுக்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கிறோம், எல்லாம் ஒன்றா இருக்குன்னா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. இன்றைக்கி எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்துக்கிட்டு நீங்கள் ராகுல் காந்தி இங்கே பேசிக்கிட்டு இருக்க இதே நேரத்தில் ராகுல் காந்தியும் ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. ஹரியானா எலெக்ஷனில் பெரிய அளவில் முறைகேடு பண்ணியிருக்காங்க, பல லட்சம் வாக்குகளை சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய ஒரு படுபாதக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி. இதை பற்றிலாம் பேசாமல் நீங்கள் இங்கே வந்துக்கிட்டு டிவிகே டிஎம்கேன்னு பாட்டு பாடுறது, ஏற்ற இறக்கமாக பேசுகிறது, சினிமா டயலாக் பேசுகிறது, வாக்களிக்கக்கூடிய உரிமையை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் யார் வேணாலும் வரட்டும், தேர்தல் அரசியலுக்கு யார் வேணாலும் ஜெயிக்கட்டும், ஆனால் அது ஜனநாயக ரீதியாக நடக்குதா? இப்போ இங்கே தானே பிரச்சனை. 5 வருஷம் அதிமுக வரட்டும், 5 வருஷம் திமுக வரட்டும், ஏன் தேவைப்பட்டால் பிஜேபி கூட வரட்டும், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா, ஆனால் அந்த தேர்தலே இன்னைக்கு நேர்மையாக இல்லை, வாக்களிக்கக்கூடிய உரிமையே இல்லை, பறிபோய்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு ஆபத்தான நிலைமையில் இன்னைக்கு உட்காந்துருக்குறோம். ஒரு மாதத்துக்குள்ளே 6.5 கோடி பேரை எடுத்து பிடிக்க போகிறோம் கணக்கை, வாரத்துக்கு 3 நாள் நாங்கள் வருவோம், அதுக்குள்ளே உங்கள் டாக்குமெண்ட்டை கொடுங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் உறைஞ்சிருக்காங்க. இதை பற்றிலாம் நீங்கள் ஏதாவது பேசி விரிவாக பேசியிருக்கணுமே. எங்கே ஒரு மாதம் போய் ஒளிஞ்சிக்கிட்டு 1 மாதம் கழிச்சு இங்கே வந்து உங்களுக்கு டெல்லி இருக்கக்கூடிய உங்கள் எஜமானன் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து உங்களை வந்து ஸ்ட்ராங்காக பயிற்சினது பிறகு வெளியில் வந்து அன்னைக்கு பேசியிருக்கணும். நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கக்கூட முடியாமல் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு 1 மாதம் கழிச்சு வெளியில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேக்கப்லாம் செஞ்சதுக்கு பிறகு இன்றைக்கி வந்து வீரவசனமாக வந்து முதலமைச்சர் சார் முதலமைச்சர் சார்ன்னு சொல்லலை. அதனால் வந்து அதை கொஞ்சம் அந்த அந்த மாடலேஷன்லாம் கட் பண்ணிவிட்டு எழுதி கொடுத்த விஷயத்தை மட்டும் பேசிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து உங்களுக்கு வந்து கொட்டு வச்சிருச்சு. சுப்ரீம் கோர்ட் தமிழ்நாடு அரசத்தை சொல்லிச்சா? சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த இந்த எஸ்ஐடிக்கு சில விளக்கங்கள் கேட்டிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பேசின சில வார்த்தையிலேயே அவங்களுக்கு வந்து அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கு எங்கே அரசாங்கம் வந்துச்சு? ஏன் அரசாங்கம் வந்துச்சு? அரசாங்கத்தை ஏன் பேசுகிறீங்க? உங்களுடைய நோக்கம் முழுவதுமே திமுக எதிர்ப்புன்னு தான் இருக்குது. மற்றபடி நியாயமான ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக தெரியல. இந்த பொதுக்கூட்டத்திலையுமே அதே வீரவசனம் தான். இந்த பொதுக்கூட்டத்தில் யாருக்கு பேர் இழப்பு அப்படின்னா அதிமுகவுக்கு தான். நாங்கள் தான் தலைமையிட்டு போயிட்டார், இனிமேல் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் அவங்க திட்டவட்டமாக உறுதி பண்ணிட்டாங்க. நீ தேசிய ஜனநாயக கூட்டணியோ அடுத்து அதிமுகவோ என்ன முடிவெடுக்க போகிறாங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். ஆதவ் பேசின சில விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது அவங்க ரியாலிட்டியை இன்னும் இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அது எப்படி சொல்லணும்னா வந்து மணிரத்னம் படத்தை மேற்கோள் காட்டி ஆயுத எழுத்த படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து இளைஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பெரிய பெரிய அரசியலுக்கு எதிராக பேசுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, அது மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரியான கருத்துக்கள் எப்படி எடுத்துக்கிறது? அதாவது ஒன்னமும் நடிகராகவே இருக்கிறார்கள் அப்படின்ற ரசிகர்களாகவே இருக்கிறார்கள். தியேட்டர் தாண்டி இன்னும் காலத்துக்கு வரல, தியேட்டர் தாண்டி வரல. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் அரசியல் மேடைகளில் அரசியலில் புரட்சி செய்த அரசியல் தலைவர்களுடைய கோட் பண்ணி பேசலாம். சினிமாவை கோட் பண்ணி பேசுறீங்கன்னா நீங்கள் ஒன்றுமும் சினிமா ரசிகர்களாக சினிமா நடிகராக தான் இருக்கீங்க. அந்த படத்தில் பாரதி ராஜா வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருப்பார். மணிரத்னம் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். மணிரத்னம் முதலமைச்சர் ஆக்கலாமா? பாரதி ராஜா முதலமைச்சர் ஆக்கலாமா? இவங்க ஒன்றும் வந்து ரசிக மனப்பான்மையில் தான் இருக்கிறாங்க. அது வந்து வெளியே வரவே இல்லை. அதைத்தான் நம்ம சொல்கிறோம். இவர்கள் கையில் கொடுக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் ஆபத்தானது, இவர்கள் கட்சியே முதல் ஆபத்தானது, இவர்கள் ஒன்றும் அரசியல் படுத்தவே இல்லை, அந்த தலைவராக இருக்கவனே அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். ஒரு கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலை செய்ய போகிறாங்க. அந்த வேலையை இவர்களை வச்சு பண்ணிட்டு இருக்காங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போ இது திரைப்படத்தை ஒரு அரசியல் கட்சியினுடைய பொதுக்குழுவில் ஒரு திரைப்பட காட்சியை மேற்கோள் காட்டி நீங்கள் பேசுகிறீங்கன்னா இன்னும் நீங்கள் ரசிகர்களாக தான் இருக்கிறீங்க. இன்னும் நீங்கள் ஒன்றும் அரசியல்வாதியாக ஒன்றும் வரல. திருப்பி அந்த சினிமா, அந்த அரசியல் சினிமா நடிகர் இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே தான் வண்டி ஓடிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது கரூர் தொடர்பாக விஷயங்களை பற்றி அவங்க ஏதாவது பேசுவாங்க, அது தொடர்பான விஷயங்களை வந்து பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச ரெகுலேட் கூட்டத்தில் யாருமே காட்டாத விஷயத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்க? இல்லை, அதை வந்து மக்கள் மறக்கணும். நம்ம திருப்பி அதில் கிளப்பி விட்டுறக்கூடாது. அதனால 1 மாதம் தலைமுறையாக இருந்தோம். 1 மாதம் தலைமுறையாக இருந்ததுக்கு என்ன காரணம்? நீங்கள் முன்ஜாமீன் கேட்டு பல பேர் நீங்கள் வந்து முன்ஜாமீன் கேட்குறீங்க, முன்ஜாமீன் ரத்து பண்ணப்படுது, அதுக்கப்புறம் தலைமுறையாக இருக்கிறீங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போகிறீங்க, உச்சநீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி போட்டதுக்கு பிறகு சிபிஐ வழக்கு மாத்திர பிறகு தானே நீங்கள் வெளியிலே வர்றீங்க. இல்லை, சாதாரண விஷயமாவே நினைக்கிறாங்களா? இன்னும் ஒன்றுமும் அவர்கள் நாங்கள் எங்கள் தரப்புலேருந்து தவறே கிடையாதுங்க, இது அரசாங்கம் தாங்க பண்ணிச்சுன்றாப்புல.
நாங்கள் கூட்டம் வர எங்கள் ஆளுக்கு கூட்டம் வரதான் செய்வான். மதில் மேலே ஏறித்தான் நிற்பான், மரத்து மேலே ஏறினா நிற்பான், டிரான்ஸ்ஃபர் மேலே ஏறித்தான் நிற்பான். அதை கண்ட்ரோல் பண்ணுறது உன்னுடைய வேலை, அரசாங்கத்தினுடைய வேலை. அப்படிதான் சொல்றாங்க. அப்படிதான் சொல்கிறாப்புல. உளவுத்துறை பேர் எதுக்கு வச்சிருக்கீங்க? மரத்து மேலே ஏற வேடிக்கை பார்க்குறது உளவுத்துறை வேலை. போலீஸ் என்ன எதுக்கு இருக்கு என்னன்னு அதை வச்சு நான் கேட்குறாப்புல. உளவுத்துறை இப்போ எதுக்கு வச்சிருக்கீங்க? மரத்து மேலே ஏறி நிற்கிறத பார்க்க வேண்டாமா? அவன் டிரான்ஸ்ஃபர் மேலே ஏறி நிற்கிறத பார்க்க வேண்டாமா? ஆமாம், இது அதாவது எங்களுடைய ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சம்பவத்திற்கு எங்களுடைய தரப்புலேருந்து ஒரு சில காரணங்களாகி போச்சு. தாமதம் வந்ததும் ஒரு காரணமாக ஆகி போச்சு. இனிமேல் இது மாதிரி நடக்காமல் நாம் பாதுகாத்துக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். தொண்டர்கள் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும், அரசாங்கம் எங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தானே ஒரு நியாயமான விஷயம். நீங்கள் எதையுமே அவங்க தரப்புல இருந்து எந்த விதமான கிரெடிட்டுமே எடுத்துக்கிற மாட்டேங்கிறீங்க. குறைந்தபட்ச ஒரு வருத்தத்தை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. முழுக்க காரணம் திமுக தான். ஏன் எல்லாம் அந்த போனதுனா திமுக தொண்டரல? அது மரத்து மேலே நின்று திமுக தொண்டரா? உங்களை பார்க்க வந்த உங்கள் ரசிகர்கள் தான். தொண்டர்கள் கூட சொல்ல முடியாது, தொண்டர் ஆகல. அவங்க ஒரு முறை கூட ஓட்டு போடலை. இப்போ வரைக்கும் ரசிகர்கள் தான். இது முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் திருப்பி. விஜயின் பின்னாடி இருப்பவர்கள் விஜய் ரசிகர்கள் தான். ஒன்றும் தொண்டர்களாக மாற்றப்படவில்லை. இவர்களும் மாற்றப்படவில்லை, அவங்களும் மாறல. ஒன்றும் ஒரு தேர்தலில் கூட ஓட்டும் போடலை. அப்போ அந்த ரசிகர்கள் கூட்டம் தியேட்டரில் எப்படி சேர உடைப்பாங்களோ, எப்படி ஸ்க்ரீனை கிழிப்பாங்களோ, எப்படி பூவை தூவுவாங்களோ, அந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் நடந்து போச்சு. இதை கட்டுப்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கும். பாதுகாப்பு கொடுப்பது வேறு, கட்டுப்படுத்துவது வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அவங்க போய் கட்டுப்படுத்த முடியுமா? மரத்து மேலே நிற்கிறவன இறங்கினா போடா அப்படிமா போலீஸ்காரன். ஒரு 10 பேர் ஒரு இடத்துல, ஒரு 17-12 வயசு பசங்க நல்ல உற்சாக மூடில் வைப்பில் அவங்க சொல்கிற வார்த்தையில் சொன்னால் வைப்பில் இருக்கிறப்ப மரத்து மேலே நிற்கிற போலீஸ்காரர் இறங்கினா என்ன ஆகும்? அது ஒரு பெரிய அதை கட்டுப்படுத்துறது யார் பண்ணுவாங்கன்னா அந்த தொண்டரணின்னு ஒன்று இருக்கும். எல்லா கட்சிகளையும் மதிமுக திமுக தொண்டரணின்னு ஒன்று இருப்பாங்க. அந்த தொண்டரணி நிர்வாகிகளாக இருப்பாங்க. அவங்க இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவாங்க. அதை செய்ய வேண்டிய வேலை யாருது? பாதுகாப்பு கொடுக்குறது அரசாங்கத்தினுடைய வேலை, காவல்துறையினுடைய வேலை. அது தொண்டர்களை கட்டுப்படுத்துறது யாருடைய வேலை? நீங்கள் தொண்டர்களை கட்டுப்படுத்துறதுக்கு வித்தியாசம் தெரியல, பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு வித்தியாசம் தெரியல. இது எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். நீங்கள் உளவுத்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்கு? எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேர் மரத்து மேலே ஏறுவாங்க, எத்தனை பேர் ஸ்பீக்கர் மேலே ஏறுவாங்க, எத்தனை பேர் ஸ்பீக்கர் வேறு அத்து விடுவாங்க, அதெல்லாம் அவங்க உளவுத்துறைக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு கேட்குறது அரசியலில் அடிப்படை அறிவு கூட இல்லாத நபர்கள் பேசக்கூடிய ஒரு பேச்சு. இது ஒட்டுமொத்தமாக திமுக மேல் உள்ள வெறுப்பையும் வன்மத்தையும் தான் கக்கியிருக்கிறாங்களே ஒழிய இன்னைக்கு வரைக்கும் சுய பரிசோதனை செய்து கொள்ள தவறிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்லியிருக்காங்க, கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அது அவர்கள் அடுத்து என்னென்ன மூவ் பண்ண போகிறாங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.